கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இந்த நீட் பரீட்சை தான் இப்போதைக்கு நம்ம பிரதமருக்கு அதுதான் ஒரே முக்கியமான விஷயம். ஏன்னா, அந்த அளவுக்கு பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்க்கே அந்த அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டு, அவர் துப்பாக்கி ஏந்திய மிலிட்டரிய வச்சுக்கிட்டு, ஏர்ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு, அதை ஒரு கை பார்த்துடுறேன் அப்படின்னு ஒரு முடிவில் அவர் இறங்கிட்டாரு. 21 ஜூனில் இந்த தேர்வு நடந்தாகணும். இந்த நிலையில் அரசு டெலிகிராம் அப்படிங்கிற ஒரு சமூக வலைத்தளத்தை வாட்ஸ்அப் மாதிரின்னு வச்சுங்களேன், நிறைய பேர் அதை பயன்படுத்துகிறீங்க. பட் இன்னும் பல பேருக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. டெலிகிராம்ங்கிறது ஏற்கனவே நம்ம ஒரு காலத்தில் தந்தின்னு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த தந்தி இல்லை, இது ஒரு மொபைல் ஆப். ஸோ அந்த டெலிகிராமை அரசு தடை செய்திருச்சு. குறைஞ்சபட்சம் நீட் எக்ஸாம் முடிகிற வரைக்கும், ஜூலை 21 வரைக்கும் அது தடை, அதன் மீது தடை. ஸோ அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். உடனே அதை உருவாக்கியிருக்கிற நிறுவனம் டெல்லியில் கோர்ட்டில் போயிடுச்சு. அது ஹைகோர்ட்டுக்கு போய் இது மாதிரி சும்மா தடை பண்ணிட்டாங்க, அந்த தடையை நீக்குங்கள் அப்படின்ட்டு. அதுதான் வழக்கு. ஸோ அந்த வழக்கின் தொடர்பாக ரெண்டு பக்கமும் அதை பற்றி பேசுகிறாங்க. அது ஹிந்துவில் ஒரு கட்டுரை ஒன்று வந்திருக்கு, லைவ் லாலையும் ஒரு விரிவான ஒரு கட்டுரை வந்திருக்கு. நான் ரொம்ப பேச போகிறதில்ல, ஒரு சில விஷயங்களை பற்றி மட்டும்தான் அதில் பேச போகிறேன். ஸோ அரசு என்ன சொல்லுதுன்னா, இது ஆப்வியஸ்லி இது டெல்லி ஹைகோர்ட்டில் பதில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் தடை பண்ணிட்டீங்க, அப்போ டெலிகிராம் கோர்ட்டை மூவ் பண்ணுது, இந்த தடையை நீக்குங்கள் அப்படின்னு. உடனே அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் ஏன் தடை பண்ணீங்க, உங்களுக்கான காரணங்கள் என்ன, நீங்கள் தடை பண்ணதுக்கான காரணம் என்ன, அந்த தடை அவசியமா அப்படின்ட்டு. ஸோ அப்போ அரசு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, டெலிகிராம்ங்கிறது ஒரு நியூ டார்க் வெப் அப்படின்னு. இப்போ நம்ம நிறைய விஷயங்களுக்குள்ளே போக வேண்டியதாக இருக்குது. டார்க் வெப் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ டார்க் வெப் அப்படிங்கிறது இணையத்தின் அண்டர்வேர்ல்டு, நிழல் உலகம், கெட்ட காரியம் நடக்கிற இடம். நல்லது நடக்கிறதுங்கிற இடத்துலையே கெட்டது நடந்துகிட்டு இருக்கு. ஈவன் நம்ம தினம் பயன்படுத்தக்கூடிய ட்விட்டர் அல்லது இன்னைக்கு x.com என்று அழைக்கப்படக்கூடிய இடம், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இதையே பலர் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கெட்ட காரியங்களுக்கென்றே ஒரு தனியான நிழல் ஏரியா ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அல்லது கெட்டவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து, அப்பா பீகார்லேருந்து கொஞ்சம் துப்பாக்கியெல்லாம் கடத்திட்டு வரான்ப்பா ஒருத்தன், ஒரு 2 துப்பாக்கி வாங்கிக்கிறியா போன்ற விஷயங்கள். அவங்க இன்னொன்று இந்த போதை மருந்து பற்றி பேசுகிறவங்க, மெத்தம்ஃபெட்டமின் ஒரு 20 கிலோ ஸ்டாக் வந்திருக்குப்பா, இதை நம்ம எஃப்எம்சிஜி பொருட்களுடைய ஸ்டாக் வர மாதிரி, உனக்கு எவ்வளோ தேவைப்படும், குயிக்காக உன்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன் வழியாக நீ அனுப்பிச்சி விட்டேன்னா சம பணம் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான கெட்ட காரியங்கள்லாம் பேசுகிறதுக்குன்னு ஏதாவது சில இடம் வேணும் இல்லையா? அதுபோல் இதெல்லாம் இணையத்தில் செய்கிறதுக்கு பயங்கரமான கெட்ட காரியங்கள் செய்வதற்கான ஒரு இடம் இருக்குது. அதுதான் டார்க் வெப் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே கெட்டவர்கள் எல்லாம் மலைந்து கொண்டிருப்பார்கள். இப்போ நான் நிஜமாக சொல்கிறேன், இது விளையாட்டுக்காக சொல்லலை. பட் அதை எப்படி போகிறது அப்படின்லாம் கேட்காதீங்க, நான் அதெல்லாம் சொல்ல போகிறதில்ல. அங்கே அமெரிக்கா போன்ற நாடுகளில் கொலை செய்கிறதுக்கு ஆள் தேடுறது, திருடுறதுக்கு, இணைய வழியில் பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு, பான் படங்கள் எல்லாத்தையும் சர்க்குலேட் பண்ணுறதுக்கு, லீக்டு பாஸ்வேர்டு, நீங்கள் அப்பப்போ காம்ப்ரமைஸ்ட் பாஸ்வேர்டெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேங்க்கை ஹேக் பண்ணி அங்கேருந்து பாஸ்வேர்டெல்லாம் திருடி அதை விற்கிறதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க. இப்போ அவனுக்கு இந்த பேங்க்லேருந்து ஒரு 10,000 பாஸ்வேர்டு, யூசர் ஐடி பாஸ்வேர்டு வேணுமா அப்படின்னு, அதை வச்சுக்கிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீ அதில் லாகின் பண்ணி அங்கேருந்து பணத்தை உருவ முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு. இப்படி அனைத்து விதமான நிதி சார்ந்த, ஆட்கள் சார்ந்த டிராஃபிக்கிங், கடத்தல், ஆள் கடத்தல், கொலை, கொள்ளை, பணம் பறித்தல் போன்ற அனைத்து விதமான கெட்ட காரியங்களையும் பேசுவதற்காக, துப்பாக்கிகள், ஆயுதங்களை விற்பது, வாங்குவது, இது எல்லாத்தையும் பற்றி பேசுறதுக்கான ஒரு பகுதி அதுதான் டார்க் வெப் அப்படின்னு சொல்கிறோம். இது நன்கு அறியப்பட்டது. நம்முடைய லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு இது தெரியும். உலக நாடுகள் அனைத்துலேயும் இருக்கக்கூடிய லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அவங்களுக்கு இது தெரியும். அவங்களும் இதை கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணில் மிளகாப்பொடியை தூவிட்டு இந்த காரியங்களை பண்ணுறதுக்கான ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ அது ஒரு தனி உலகம் அதுன்னு வச்சுங்க. இந்த டெலிகிராம் ஆப்ங்கிறது கிட்டத்தட்ட டார்க் வெப் மாதிரி உருமாறிக்கொண்டு வருகிறது அப்படின்னு அரசு கோர்ட்டில் போய் சொல்லுது. என்ன பேசிஸில் சொல்லுது அப்படின்னா, கவர்மெண்ட் சப்மிஷன் ரிலைட் ஹெவிலி ஆன் அன் இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர், I4C. I4Cங்கிறது என்னன்னா, நம்முடைய உள்துறை அமைச்சகம்
பல புதிய அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. ஒரு காலத்தில் நாட்டுக்கான அச்சுறுத்தல் எங்கிருந்தெல்லாம் வரும்னா நக்சலைட்டுக்கிட்டேருந்து வரும், தீவிரவாதிகள்டேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இணைய தீவிரவாதிகள்டேருந்து வரும் அப்படிங்கிறதுனால உள்துறை அமைச்சகம் மத்திய உள்துறை அமைச்சகம் இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் அப்படின்னு சைபர் கிரைம்களை பற்றி தெரிந்து கொள்ள, தடுத்து நிறுத்த, உளவறிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தியது. அது ICCCC அப்படிங்கிறத ஒரு ஐ போட்டு 4 சி இருக்கிறதுனால I4C அப்படின்னு பேரை வச்சுட்டாங்க. அவ்வளோதான். I4C அப்படின்னா இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர், உள்துறை அமைச்சகத்தின் கீழே இயங்குது. ஸோ அவங்களுடைய வேலையே பல ஏஜென்சிஸை கோஆர்டினேட் பண்ணுறது. ஒரு பக்கம் டெலிகாம் கம்பெனிஸ், ஏன்னா அதன் வழியாக தான் நமக்கு இன்டர்நெட் சேவைகள் வருகின்றன. டெலிகாம் கம்பெனிஸ், பேங்க்ஸ், டெக்னாலஜி கம்பெனிஸ், அப்புறம் சைபர் கிரைமை தடுக்கிறதுக்குலாம் நிறைய அமைப்புகள் இருக்குது. அவங்க இப்படி எல்லாரையும் ஒருங்கிணைத்து அவங்க இதை ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ அவங்க டெலிகிராமை பற்றி ஒரு பெரிய ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை அடிப்படையாக வைத்து சொலிசிட்டர் ஜெனரல் வாதிடுறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக அவர் வாதிடுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ நம்ம டெம்பரரியாக பேன் போட்டிருக்கோங்க, செக்ஷன் 16A ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். அதில் இப்பொழுதைக்கு ஜூன் 22, 2026 வரைக்கும் பேன் பண்ணுறோம், பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இது ஏன் அப்படின்னா நீட்டுக்காக. உடனே நம்ம சமூக வலைத்தளத்திலேயே எல்லாரும் கேட்குறாங்க, என்னப்பா இது ஒரு பரீட்சைக்காக இதெல்லாம் பண்ணுவீங்களா, இது ரொம்ப அராஜகமாக இருக்கே. ஒரு தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ பேன் பண்ணுறாங்கன்னா உடனே அதுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும் இல்லையா. இது வழியாக தான் அவங்க கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் சர்க்குலேட் பண்ணிக்கிறாங்கன்னு. கொஸ்டின் பேப்பர் சர்க்குலேட் பண்ணுறதுக்கு 1000 மெத்தடாலஜி இருக்குது, ரைட்டா. நம்ம வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுதான் நாளைக்கு வரப்போகிற கொஸ்டின் பேப்பர், ஜூன் 21 இதுதான் வரப்போகுதுன்னா, அதை நீங்கள் டெலிகிராமை தேடி தான் போட்டு தான் அதில் போடணுங்கிறது இல்லை. அதை நீங்கள் இமெயிலில் அனுப்பலாம், அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம், ஃபேஸ்புக் மெசஞ்சர் மூலமாக அனுப்பலாம். அப்போ அதுக்கும் இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது டெலிகிராமுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உடனே வந்தது. என்னவோ டெலிகிராமை தான் இதை போய் முடக்கிறீங்கன்ட்டு. உடனே டெலிகிராம் ஏன் முடக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐஐடியோடைய இயக்குனர், ஐஐடி மெட்ராஸில் இன்னொரு ஐஐடியோடைய இயக்குனர் ட்விட்டரில் களமாடுறாரு. இன்ஃபேக்ட் என்னுடைய தாழ்மையான ரெக்வெஸ்ட், இந்த மாதிரி ஐஐடியோட டைரக்டர் போன்றவர்கள்லாம் பப்ளிக் டிபேட்டில் இந்த இதிலெல்லாம் ஈடுபடக்கூடாது, இந்த ட்விட்டர் ஆர்குமெண்ட்லலாம் ஈடுபடக்கூடாது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகிடுவாங்க, அதை போய் பெருசாக எடுத்துகிட்டு வெளில போடுவாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லையே இதில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடும் அப்படிங்கிறது இல்லை விஷயம். இங்கே ஃபேக் நியூஸ் பயங்கரமாக பரவும், அதை தடுக்கிறதுக்காக அப்படின்னு. ஃபேக் நியூஸையும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பரப்பலாம், ட்விட்டரில் பரப்பலாம், ஃபேஸ்புக்கில் பரப்பலாம், இன்ஸ்டாகிராமில் பரப்பலாம், எங்கே வேணாலும் பரப்பலாம். ஸோ அதுக்கு இவங்க டெலிகிராம் எப்படி மோசமானது அப்படிங்கிறதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. அதில் தான் இந்த நியூ டார்க் வெப் அப்படின்னு சொன்னது. சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறது இங்கே நிறையா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸும் நடக்குது, அதனால தான் நாங்கள் பட் அதை இப்போ சொல்கிறது முக்கியம் இல்லை. இப்போ நீட்டுக்காக தானே நிறுத்துறீங்க, அது ஏன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி ஆகணும். ஸோ அதுதான் அவர் கேட்குறாரு, அந்த ஜட்ஜே கேட்குறாரு, இப்போ என்ன மேட்டர் அதுக்குவா. அப்போ அவங்க ஸ்பெசிஃபிக்காக 2-3 விஷயங்கள் சொல்கிறாங்க. நிறைய மற்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. 2023 75,688 குற்றங்கள் நடந்ததாக நம்ம கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதே இது 2025 2.75 லட்சத்துக்கு குற்றங்களோட எண்ணிக்கை பெருகி இருக்கு. ஃபினான்ஷியல் ஃப்ராடு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டட் ஃப்ராட் அமௌண்ட் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய். 2026 ஒரு 4-5 மாதம் தான் இருக்குது, அதுக்குள்ளே 88,000 கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. பட் அது கூட முக்கியம் இல்லை. டெலிகிராமில் நீங்கள் நிறையா ஃபேக் பாட்ஸை க்ரியேட் பண்ண முடியும். இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட்னா ஒரு பாட்டு தான் க்ரியேட் பண்ணலாம். டெலிகிராமில் ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் 40 பாட்டை க்ரியேட் பண்ண முடியும். அப்போ என்னென்னா படுவேகமாக வதந்திகளை பரப்ப முடியும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகுது. ஸோ இப்படி இவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கண்டென்ட், பயங்கரவாத கருத்துக்களை எல்லாம் பரப்ப முடியும், ப்ராப்பகேண்டா, மிஸ்இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் பண்ண முடியும்னு. ஆனால் உண்மையாக இவங்க இந்த ஆர்குமெண்ட்டில் ரொம்ப சாலிடான ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கணும். அதை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் பின்னாடி அவங்க சொல்கிறாங்க, அதை நான் பேசிடுறேன். அது என்னென்னா, டெலிகிராமில்
டேட் அண்ட் டைமை எடிட் பண்ண முடியும். இதுதான் வந்து முக்கியமான, மற்ற பாயிண்ட் எல்லாம் இருக்கட்டும், பட் இதுதான் கோர் பாயிண்ட்டு. நான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைல் ஒன்றை தரேன். அப்போ அது வந்து அது உங்களுக்கு எப்போ அனுப்பப்பட்டதுங்கிறதுக்கான டைம் ஸ்டாம்ப் அங்கே இருக்கும். ஸோ இந்த டைம் ஸ்டாம்ப் வந்து உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர். நான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் மத்தியானம் 2 மணிக்கு இந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிறது டைம் ஸ்டாம்ப். டெலிகிராமில் நான் 2 மணிக்கு அனுப்பிச்சிட்டு அதை வந்து நேற்றுக்கே அனுப்பிச்ச மாதிரி நான் டைமை எடிட் பண்ண முடியும். நீங்கள் திறந்து பார்க்கும்பொழுது அந்த ஃபைலை நான் ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை 2 மணிக்கு தான் நான் அனுப்பிச்சிருந்துருப்பேன். ஆனால் அதை வியாழக்கிழமை ராத்திரி 10 மணிக்கே அனுப்பிச்ச மாதிரியாக டைம் ஸ்டாம்பை காமிக்க வைக்க முடியும். தட் இஸ் அ ப்ராப்ளம். அதுக்கு அவங்க என்னென்ன தெளிவான எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இந்த ஆப் வந்து 2024 மிஸ்யூஸ் பண்ணப்பட்டது. என்னாச்சுன்னா, எக்ஸாம் நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த கொஸ்டின் பேப்பரை அப்படியே ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக மாற்றி முடிஞ்சதுக்கு பிறகு அதை அப்லோட் பண்ணியிருக்காங்க டெலிகிராமில் ஒரு சேனலில். ஆனால் டேட்டை எடிட் பண்ணி எக்ஸாமுக்கு நாளே அந்த கொஸ்டின் பேப்பரை போட்ட மாதிரி காமிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுது உங்களுக்கு? இதை பார்த்த சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு கடுப்பாயிட்டான். அப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் ஏற்கனவே லீக் அவுட் ஆயிருச்சா அப்படிங்கிற ஒரு வதந்தியாக அது மாறுது. அப்போ இல்லை, இது அப்படி கிடையாது, இது எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் இந்த கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் வந்து வெளில விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லப்பட்டது. இப்போ இது வந்து ஐஐடி மெட்ராஸோடைய இயக்குனர் காமகோட்டி இதை காண்பிக்கிறார், ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக காமிக்கிறார். இது ஒரு பெரிய செக்யூரிட்டி பிரீச். நான் வந்து ஒரு ஃபைல் அனுப்புகிறேன், இப்போ பாருங்கள் டைம் ஸ்டாம்ப் என்ன போட்டிருக்கு, ஒரு பர்டிகுலர் டைம் போட்டிருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து நான் அந்த முன்னாடி அனுப்பிச்ச டம்மி ஃபைலை இன்னொரு ஃபைலால் ரீப்ளேஸ் பண்ணுறேன். எப்படி பண்ணுறோம் என்னங்கிறதெல்லாம் விட்டுறணும், நீங்கள் அதெல்லாம் அவர் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா கெட்டதெல்லாம் இப்படி சொல்லி தர்றது. இப்போ பார்த்தா இந்த 2வது அனுப்பிச்ச ஃபைல் டைம் ஸ்டாம்ப்லேயே உட்காந்துட்டு இருக்கு. அப்போ நான் வந்து உங்களுக்கு டைம், அந்த ஒரு ஃபைலை அனுப்பிச்ச டைம் ஒன்று, ஆனால் அதை அனுப்புவதாக நான் காட்டக்கூடிய நேரம் வேறு. அது வந்து நிஜமாகவே 2024 வதந்தி பரப்பி அதன் காரணமாக மக்கள் நம்பிக்கை இழக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட்டு. என்ன கேட்டால் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா இதைத்தான் மெயின் பாயிண்டாகவே வைக்கணும். நீங்கள் இன்றைக்கி வந்து குற்றச்செயலுக்காக நாங்கள் டெலிகிராமை நிறுத்துகிறோம், ஃப்ராடு கம்ப்ளைண்ட்டுக்காக டெலிகிராமை நிறுத்துகிறோம், 3000 கோடி ரூபாய் பெருமானமுள்ள ஃப்ராடு நடந்திருக்குங்கிறதுனால நிறுத்துகிறோம்லாம் சொல்லக்கூடாது. நீட்டு பரீட்சையோடைய இன்டெகிரிட்டியை காப்பாற்றுறதுக்காக நிறுத்துகிறோம். கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆகிடாமல் என்னால் காப்பாற்றிட முடியும். துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் வராங்க, சிஆர்பிஎஃப்பும் சிஐஎஸ்எஃப்பும் வராங்க, ஏர்ஃபோர்ஸ் அதை வந்து எடுத்துகிட்டு வருது. ஆனால் இத்தனை தூரம் பண்ணதுக்கு பிறகும் ஒரு திருட்டு பைய அந்த கொஸ்டின் பேப்பர் பரீட்சை முடிஞ்சதுக்கு பிறகு அதை பிடிஎஃப் ஆக்கி அதை டெலிகிராமில் போட்டு 2 நாளைக்கு முன்னாடி டேட்டை தூக்கி போட்டு 48 மணி நேரம் முன்னாடி டேட்டை போட்டு, எனக்கு காமகோட்டி அதுதான் சொல்கிறாரு, 48 மணி நேரத்துக்கு முன்னாடியான டேட் வரைக்கும் கூட நீங்கள் போட முடியும். இது என்ன பெரிய விஷயம், எனக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு, நான் அதை வச்சு பரீட்சை எழுதி தூள் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு டெலிகிராமில் ஒரு போஸ்ட் போடுறான்னு வச்சுங்க. உடனே என்ன ஆகும்? இருக்கவே இருக்கான் கரப்பாம்பூச்சி பார்ட்டி, அவன் இதுக்குன்னு ஓடி வந்துடுவான். உங்களால் ஒரு பரீட்சையும் ஒழுங்காக நடத்த முடியவில்லை, 10 லட்சம் இளைஞர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட போகிறது. ஸோ நாடு கொந்தளிக்கும்பா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறும். இது அப்புறம் நாட்டுடைய தலைமை அமைச்சர் மீதே, பிரதமர் மீதே உங்களுக்கு நம்பிக்கை போயிடும். ஏற்கனவே எஜுகேஷன் மினிஸ்டர் மேலே நம்பிக்கை போயாச்சு, இப்போ பிரதமர் மீது நம்பிக்கை போயிடுச்சுன்னா அப்புறம் என்னதான் இருக்குது அப்புறம் நாட்டில்? அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஆர்குமெண்ட் போதும். இந்த ஆர்குமெண்ட்டோட அடிப்படையில் டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜு வந்து டெம்பரரி பேன் தானே, சும்மா இருங்கடா, என்னடா போயிட போகுது, உங்களுக்கு உயிராக போயிட போகுது, 22ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். அவர் என்ன பண்ணிட்டாரு, உடனடியாக இதுக்கெல்லாம் நிவாரணம்லாம் கொடுக்க முடியாது, பெஞ்ச் அக்ரீடு. பாருங்க, கடைசியாக என்னென்னவோ ஆர்குமெண்ட் எல்லாம் சொலிசிட்டர் ஜெனரல் ஏன் கொடுத்தாருன்னு தெரியல. பெஞ்ச் வந்து நோட்டட் த சீரியஸ்னஸ் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் லீக் அலிகேஷன், ஜட்மெண்ட் ஹஸ் பீன் ரிசர்வ்ட். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த பரீட்சை முடிகிற வரைக்கும் பேன் தொடரும். உண்மையிலேயே டெலிகிராமோட ஃபவுண்டர்ஸ் வந்து சீரியஸான இந்த செக்யூரிட்டி பிரீச்செல்லாம் சால்வ் பண்ணாங்கன்னா அப்போ அவங்க பேசுகிறதுல ஒரு முகாந்திரம் இருக்குது. இன்றைக்கி ஹேக் பண்ணி டைம் அண்ட் டேட்டை மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். ஏன்னா அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இது சைடு நோட்டாக சொல்கிறேன்.
இதை வந்து சில நாடுகளெல்லாம் வந்து தடை செஞ்சுருக்காங்க, அதனால் நாங்களும் தடை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை துஷார் மேத்தா சொன்னார். மிக முக்கியமான நாடுகள் எதுவும் இதை பேன் பண்ணல. ஏன்னா கியூபா, தாய்லாந்து, சைனா எதைத்தாயா பேன் பண்ணலை. அவன் வந்து ட்விட்டரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அந்த இடத்துல. அது ஈரான் பேன் பண்ணியிருக்கு. இதெல்லாம் முக்கியமாப்பா. ஏதோ ஒரு சில நாடுகள், அதனால் அவர் வந்து குவாய்ட்டாக என்ன பண்ணிட்டாரு, ஜட்ஜுக்கிட்ட எந்த நாடுன்னு பேரை சொல்லலை. பேரை சொல்லியிருந்தா அவர் கேட்டிருப்பாரியா, அமெரிக்கா பேன் பண்ணியிருக்கா, பிரிட்டன் பேன் பண்ணியிருக்கா, அதெல்லாம் இல்லை பேசாமல் போ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பாகிஸ்தான் பேன் பண்ணியிருக்கு, அதெல்லாம் நமக்கு முக்கியமா? ஸோ அவங்க ஆர்குமெண்ட் கூடும்போது எல்லா ஆர்குமெண்ட்டும் கொடுத்துட்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஆர்குமெண்ட், அது ஒன்று போதும். நீங்கள் ஆக்சுவலாக இதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் வந்து ஐஐடி மெட்ராஸ் டைரக்டரோடைய அந்த காணொலியை கொண்டு போய் போட்டு காமிச்சிருக்கணும். பாருங்கப்பா, இந்த மாதிரி வந்து பண்ணாங்கன்னா 2024 வதந்தி பரவி இருக்கு, மாற்ற முடியும்னு ஒரு டெக்னாலஜி இன்ஸ்டியூட்லேருந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு. ஓவர். 22ஆம் தேதி வரைக்கும் பேன் தொடரும், முடிஞ்சிருச்சு அப்படின்னு தூக்கி போட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்தது. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.